இந்த ஜூலை மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான நல்ல பலன்கள் இருக்கும்? வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எது இருக்குதோ, ஜீவன அமைப்புன்னு சொல்லக்கூடிய எதுலேயுமே ஒரு நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. பெரிய அளவில் லாபங்கள் இருக்கும். 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் தொடர்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் நல்ல அறிமுகங்கள், ஏற்கனவே நழுவ விட்ட வாய்ப்புகள் மறுபடியும் வரக்கூடிய அமைப்பு, நல்ல விதமாக வருமானம் வந்து அதை மனப்பூர்வமாக மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இன்னும் 2-3 மாதத்திற்கு பூர நட்சத்திரத்திலேயே சனி பகவான் அட்டமச்ச சனியின் பாதிப்புகளை கொடுப்பார். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற மாதிரி நிலைமை இருக்கும். ஐபிஎன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2027ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரப்போகிறது. இந்த ஜூலை மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான நல்ல பலன்கள் இருக்கும்? ஜூலை மாதத்தில் ஏதாவது கிரக பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய இந்த 3 கிரகங்கள் மட்டும் மாதத்தில் 30 நாளைக்கு ஒரு தடவை சூரியன் மாறுவார். 20 நாள் 25 நாட்களுக்கு ஒரு முறை புதனும் சுக்கிரனும் மாறும். 45 நாட்களுக்கு ஒரு முறை செவ்வாய் மாறுவார். இந்த மாத கிரகங்கள் மட்டும்தான் எப்போவுமே மாறத்தாங்க செய்யும். ஜூலை மாதத்தில் ஏதாவது ஒரு பெரிய அமைப்புகளில் ஏதாவது ஒரு இந்த மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, குரு, ராகு, கேதுக்கள் இந்த கிரகங்கள்லாம் மாற்றங்களே இல்லைங்க. வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். சனி அதே இடத்துல தான் இருக்கிறாரு. குரு இப்போ தான் மாறி இருக்கிறார். போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடந்திருக்கிறது. மிதுன வீட்டிலிருந்து இப்போது கடக வீட்டிற்கு குரு பகவான் மாறி இருக்கிறார். இன்னும் ஒரு 12 மாதத்திற்கு 13 மாதத்துக்கு அங்கே இருப்பார். அதிசார முறையில் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து அவர் அடுத்த வீட்டிற்கு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. டிசம்பர் மாதம் தான் ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. டிசம்பர் மாதம் முதல் வாரம். ஆக வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது எதுவும் இந்த ஜூலை மாதம் மாறவே இல்லை. செவ்வாய் மாறுறாரு. தற்போது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் முதல் வாரத்திலேயே ரிஷபத்திற்கு, அதுவும் சுபருடைய வீடு தான், சுக்கிரனுடைய வீட்டிற்கு மாறுகிறார். ஆக பொதுவாகவே கிரகங்கள் ஒன்றை ஒன்று சாராமல் பரவலாக இந்த மாதத்தில் இருக்கிறது ஒரு கிரகமாளிகா யோகம் மாதிரி ஒரு நல்ல யோகம் தாங்க. மாத ஆரம்பத்தில் புதனும் சுக்கிரனும் குருவும் கடக வீட்டில் இணைந்திருப்பது, சனி மீனத்திலும் அதனை அடுத்து செவ்வாய் மேஷத்திலும் இந்த மாதத்தில் ரிஷபத்திலும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் மிதுனத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன, பரவலாக கிரகமாளிகா யோக அமைப்பில் கிரகங்கள் ஒன்றை ஒன்று சாராமல் இருப்பது உண்மையிலேயே ஜூலை மாதத்துடைய ஒரு சிறப்புனே சொல்லலாங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கும் என்பது தான் உண்மை. முப்பெரும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் புதனும் கடக வீட்டில் வலிமையாக இருப்பது, அதன் பிறகு வக்ர அமைப்பின் அடிப்படையில் புதன் மறுபடியும் தன்னுடைய மிதுன வீட்டிற்கே போவது, இந்த ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் சிம்ம வீட்டிற்கு மாறுவது கொஞ்சம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இப்போ பெயர்ச்சிகள் எதுவும் இல்லாத ஒரு மாதாந்திர வழக்கமான பெயர்ச்சிகள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில், வருடாந்திர கிரக பெயர்ச்சிகள் இல்லாத இந்த மாதத்தில் 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் உண்மையிலேயே நல்ல மாதமாக இருக்குங்க. அதில் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் மாதத்தின் முதல் வாரத்தில் மேஷத்திலேயே இருக்கிறார், உங்கள் ராசியிலே இருக்கிறார். இது ஒரு வகையில் ரொம்ப வலிமையான ஒன்று. அதற்கு பிறகு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் சேர்ந்திருப்பது அட்டகாசமான ஒரு அமைப்பு. 10ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைகிறது. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எது இருக்குதோ, ஜீவன அமைப்புன்னு சொல்லக்கூடிய எதுலேயுமே ஒரு நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. பெரிய அளவில் லாபங்கள் இருக்கும்.
இதுவரைக்குமே தொழில் முடங்கி போனவர்கள், வேலையில் நல்லா இல்லாமல் இருந்தவங்க, தொழில் பண்ணி என்னங்க பண்ணுறது, விவசாயம் பார்க்க போகிறேன், அந்த மாதிரியான சில விஷயங்கள், அல்லது வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நன்றாக நடந்தாலும் லாபம் இல்லாத சூழ்நிலை, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. விரயச்சனி இப்போது சில பேரை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு. விரயச்சனின்றது என்னங்க? செலவுங்க. எல்லா இடத்துலையும் செலவு செலவு செலவு, தாங்க முடியாத செலவு. எதற்கும் அதுலேயும் தேவைப்படுகின்ற செலவு தான். ஸ்கூலுக்கு ஃபீஸ், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்க முடியுமா? மாத வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா? அன்றாட செலவுகள் என்பது இருந்து தானே தீரும். வருமானம் இருக்கணும் இல்லையா என்கின்ற மாதிரியாக செலவை நினைத்து பயந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே விரயச்சனியாகிய சனி பகவானை உச்சகுரு பார்த்து கொண்டிருப்பதால் ஜூலை மாதத்தில் நற்செலவுகள், நல்ல செலவுகள், வீடு, காரு இதெல்லாம் வாங்கிறது, சில பேருக்கு வீட்டுக்கான பொருட்கள் அமையிறது என்பது போன்ற சுப செலவுகள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே, நான் பிறந்த ஊரில் இல்லைங்க, பிறந்த மாவட்டத்தில் இல்லைங்க, பிறந்த நாட்டிலேயே இல்லைங்க, தூர இடத்துல இருக்கிறேங்கன்னு வெளிநாடு, வெளிமாநிலத்தில் படிக்கிற, வேலைக்கு போகிற சில அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து அமர்ந்திருக்கிறார். இது ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இதுவரைக்கும் பயந்து பயந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் டக்குன்னு ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வந்திருக்குது. ராசிநாதன் இப்போது 2ஆம் இடம், இன்னும் ஒரு 1.5 மாதம் கழித்து அப்படியே 3ஆம் இடத்திற்கு வருவார். ராசிநாதனுடைய இயக்கங்கள் அடுத்தடுத்து நல்லவைகளை காட்டக்கூடிய அமைப்பில் இருப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவுமே கண்டிப்பாக இருக்காதுங்க. செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் வந்து எதையும் ஈடுகட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமைப்பை காட்டக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்குது. குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியில் வந்துடுது. மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தினாலும் சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் எதையும் தைரியமாக அணுகக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்கு நல்லதுகள் நடக்கலையே, கல்யாணம் நடக்கலை, வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்கார பெற்றோர்களுக்கு அது சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. இளைஞர்களுக்கு வாழ்க்கை துணைவர் யார் என்பதை உறுதி செய்யக்கூடிய அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சிலருக்கு நடக்கும். பெண்வழி உறவுகளில் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும். அம்மாகிட்டையோ அல்லது அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல அக்காள், தங்கைகள், மகள், மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சுபமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க மேஷத்தினர் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாதத்தின் 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் வந்து உட்கார்றார். ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சகுருவோடு சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 3ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. இதுவரை மற்றவர்களிடம் உதவி கேட்டு ஒரு மாதிரி அடுத்தவர்களை நம்பி பிழைச்சிக்கிட்டு இருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நீங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பெரிய அளவில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பணக்காரனாகித்தான் உதவி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, ஒரு அதிகாரி ஆகிட்டேன், அல்லது அரசியலில் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன், அல்லது ஏதோன்னு ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றம் எனக்கு இருக்கிறது, நான் போய் உண்மையை சொல்லணும்னா மாதம் அண்ணனையோ அக்காளையோ தம்பியவோ அப்பாவையோ அம்மாவையோ எதிர்பார்த்து பிழைத்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருப்பது மிகப்பெரிய வலிமை. எல்லாவற்றையும் விட மேலாக 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய லாபச்சனி இப்போது இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த லாபச்சனி உங்களுக்கு எதிர்ப்புகளை அடக்குவார், கடனை தொலைக்க வைப்பார், நோயை அடக்கி வைப்பார், வெற்றியை கொடுப்பார். சட்டப்பூர்வமான போராட்டங்களில் ஒரு பெரிய அளவில் சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். எதற்கும் பயப்பட தேவையில்லாத அளவிற்கு ஒரு பெரிய உன்னதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் தொடர்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் நல்ல அறிமுகங்கள், ஏற்கனவே நழுவ விட்ட வாய்ப்புகள் மறுபடியும் வரக்கூடிய அமைப்பு. ஒரு சினிமா துறையில் இருக்கிறேன், ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன், ஒரு பெரிய கேமராமேன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், சில வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சதுங்க, ஆனால் நான் தான் முட்டாள்தனமாக அதை விட்டுட்டேங்க. இந்த மாதிரியாக ஒரு இளைய பருவத்தில் ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இந்த ஏற்கனவே தவறவிட்ட வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் 3ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால்
மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு. இதெல்லாம் தசாபக்திகள் ஏற்ப நடக்கும். ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினேங்க, வாழ்க்கை துணைவியாக ஆய்க்கலாம்னு நினச்சேன். ஒரு பையன்கிட்ட பேசினேன், அவனை ஹஸ்பண்டாக ஆக்கிக்கலாம்னு நினச்சேன். சில பல விஷயங்கள் அப்படியே ஒரு மாதிரி முட்டிக்கிச்சு. மறுபடியும் ஒரு நல்ல சான்ஸு அவர்கிட்டே பேசுகிறதுக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். ஆகவே சோஷியல் மீடியாவில் புகழ் வரக்கூடிய அமைப்பு, பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இனிமேல் மற்றவர்களிடம் உதவி என்று போய் கேட்காமல் ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினர் தானே தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்பு, தம்பி தங்கைகளை ஆதரிக்கக்கூடிய அமைப்பு, தம்பி தங்கைகளால் நல்ல விதமான செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை, அரசு தேர்வுக்காக எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடத்திலேயே அரசு தேர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் பர்மிஷன் கிடைக்கலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய, ரிஷபராசிக்காரர்கள் சந்தோஷம் படக்கூடிய, வயதிற்கேற்ற வகையில் நடக்கக்கூடிய அருமையான யோக நல்ல அமைப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாருக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அருமையான ஜூலை மாதம். மிதுனம். மிதுனராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் வக்கர நிலைமையில் ராசிக்கே வந்துடுறார். மிகப்பெரிய யோகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கிறது. பெரிய அளவில் நன்மைகள் இருக்குங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு பழைய கஷ்டங்கள்லாம் இல்லைங்க. கொரோனா சமயத்தில் ஒரு 2-3 வருஷம் நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை, அதெல்லாம் இப்போ கிடையாது. ஒரு கொஞ்ச நாளாக நல்லா தாங்க இருக்கிறேன், ஏதோ எனக்கு ஏற்ற மாதிரி, என் உயரம் என் விரலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வீக்கம் அப்படின்ற மாதிரியாகத்தான் இப்போ மிதுனராசிக்காரங்க இருக்கிறீங்க. அது இன்னும் கொஞ்சம் நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. போன மாதத்திலிருந்தே ஒரு வருஷம் உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல இப்போ உச்சகுரு இருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் 9ஆம் அதிபதியை பார்ப்பதும் 9-10 அதிபதிகள் தொடர்பு கொள்வது தர்மகர்மாதிபதி யோகம். தர்மகர்மாதிபதி யோகம்னா என்னங்க? தொழிலில் நல்லா சம்பாதிப்பீங்க. தர்மம் பண்ணுறது தனக்கு மிஞ்சி தான் தானம்னு சொல்லுவோம். ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருதுன்னு வைங்க, யாராவது ஒருத்தர் கையேந்தினா போட மாட்டிங்களா? ஏதோ பாவம் எனக்கு இருக்குது கொஞ்சம் தான் அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன்ற மாதிரி செய்வீங்க இல்லையா? அந்த மாதிரியாக தர்ம கர்மாதிபதி யோகம் செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் நல்ல விதமாக வருமானம் வந்து அதை மனப்பூர்வமாக மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ஜூலை மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், மனசு தெளிவாக இருக்கும், லட்சியங்கள் என்னன்றது பெரிய அளவில் புலப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பேசிக்கூடிய பேச்சு நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள், பேசி பிழைப்பவர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது புனிதமான ஆசிரிய பணியை கொண்டிருப்பவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், நீதி அரசர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், அரசு துறை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது 2ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்புகள், அதன் பிறகு 3ஆம் இடத்துல ஒரு 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மாறுவது, பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவது போன்ற அத்தனை அமைப்புகள்லையும் பெரிய அளவில் நன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. எதனா இருக்குதுன்னா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில், சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், சொந்த ஊரில் வீடு கட்டுறது அல்லது குலதெய்வ கோயிலை எடுத்து கட்டுறது அல்லது 4 பேர் சேர்ந்த ஒரு விஷயத்தில், பங்காளிகள் சேர்ந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு நான் சொல்கிறது நீ கேட்கல, நீ சொல்கிறது நான் கேட்கலன்ற மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய எந்த நிலையிலையுமே ஒரு மாதிரியான சூழல்கள் கண்டிப்பாக இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு நிம்மதி இப்போது நிச்சயமாக இருக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல இப்போ கௌரவம் கிடைக்கும். ஒரு இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டேன், பணம் கொடுக்கல் வாங்கல பேர் கெட்டு போச்சு, வேலை செய்கிறதுல பேர் கெட்டு போச்சு, இந்த மாதிரியாக எந்த இடத்தில் பெயரை கெடுத்து கொண்டீர்களோ அந்த இடத்திலேயே கௌரவமும் பெயரும் மதிப்பும் மீண்டு வரக்கூடிய அருமையான மாதங்க ஜூலை மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு 3 சுபர்கள் மாத ஆரம்பத்தில் ராசியிலே இருக்கிறாங்க. தூள் கிளப்பிடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். குரு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். ராசி அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் மனக்கலக்கங்கள் தீரக்கூடிய, அந்தஸ்து கௌரவங்கள் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். ஐயா 8ல் ராகு இருந்துக்கிட்டு பெரிய ரோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க ஐயா. டிசம்பர் மாதம் மாறப்போகிறார். மாறப்போகின்ற அமைப்புகள் என்ன ஒரு 3-4 மாதத்தில் மாறப்போகிறார். மாறப்போகின்ற அமைப்புகளில் ராகு கேதுக்கள் பெரிய அளவில் கஷ்டங்களை எதுவும் செஞ்சிடாது. இன்னொன்று உண்மையை சொல்லப்போனால் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு
உச்சகுருவோடு சேர்ந்து கேள யோகம் உங்கள் ராசியிலே அமையப்போகுது. கேள யோகம்னா என்னென்னா, அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தன்மை கடகராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. கடகராசிக்காரங்க எல்லாரும் கோடீஸ்வரர் ஆக போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். உங்கள் ஜாதகத்திற்கென்று ஒரு உயரம் இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பிறவி அமைப்பில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது எல்லாமே இந்த வருஷம் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு அதற்கான ஒரு முனைப்பு, அதற்கான சில அடிப்படை அம்சங்களை உருவாக்கி தரக்கூடியதாக அப்படியே அந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் மாத ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆக இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா லாபங்கள் கிடைக்க போகிறது. தொழில் நல்லா இருக்க போகுது. வேலை போனால் கூட கவலைப்படாதீங்க. வேறு நல்ல வேலை ஏற்கனவே இருந்ததை விட பெரிய டபுள் பங்கு இதுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அதிகாரிகிட்ட பேர் எடுக்க முடியும். இது வரைக்கும் முறைச்சிக்கிட்டு இருந்த மேலதிகாரி டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு பிடித்தமான ஒரு மேலதிகாரி வரக்கூடிய தன்மை உண்டு. உங்களுக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். விருப்பப்பட்ட டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் வித் சேலரியோட உயர்வோடு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது. ஆக வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் 10, 11ஆம் இடங்களில் ஜீவனஸ்தானாதிபதி ஜூலை மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய யோக பலன்கள் உண்டு. குறிப்பாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் நல்ல யோகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கட்டுறவங்க, செம்மண் பூமியில் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள், செங்கல் சூளையை வைத்திருப்பவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், மருத்துவமனை சார்ந்தவர்கள், கட்டிடம், விளையாட்டு, மருத்துவமனைன்னு விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மாநிலத்தில், மாவட்டத்தில், தேசிய அளவில் நான் இந்த போட்டியில் விளையாடணும், அந்த போட்டியில் விளையாடணும்னு பெரிய ஆசை கனவுகளோடு இருக்கக்கூடிய அத்தனை இளம் பருவத்து கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல காலம் ஆரம்பித்து விட்ட ஒரு காரணத்தினால் ஜூலை மாதம் அபரிவிதமான அமைப்பில் நல்லாவே இருக்குங்க. உங்கள் வயதிற்கு ஏற்றார் போல் இந்த மாதத்திலேயே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொல்லலைன்னா கூட முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை பேருக்கும் வயதிற்கேற்றார் போல் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2027 ஜூலை மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பூர நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஒரு மாதமாக பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அவர்களுக்கு கூட இப்போது சூரியன் 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கிறனால 10, 11ஆம் இடங்களில் உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால மிகப்பெரிய நல்ல பலன்கள், எதையும் தாங்கக்கூடிய அளவிற்கு மனோசக்தி, மனோ வலிமை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. என்ன கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். குரு பகவான், சுக்கிரன், குரு எல்லாருமே உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மாதத்தின் முற்பகுதியில் செலவுகள் அதிகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு வருமானங்கள் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் ராசியில் சுக்கிரன் அமரப்போவது, சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது எதிர்ப்புகளை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய நல்ல தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் எதிரியாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது வருகின்றன. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள், கவலைகள் இப்போது தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்குதுங்க. ஒரு வருஷமாக மக நட்சத்திரக்காரங்க யாருமே குடும்பத்திலேயோ, தொழிலையோ, வேலையிலையோ, கடன்லையோ, ஆரோக்கியத்திலேயோ எதுலேயுமே நல்லா இல்லை. கொஞ்சம் நிறைய குழப்பங்களே நிறைய பேருக்கு இருந்து வந்தது. இதை பண்ணுறதா, அதை பண்ணுறதான்ட்டு. இந்த குழப்பங்கள்லாம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு தீரப்போகிறது. இன்னும் 2-3 மாதத்திற்கு ஸ்பூர நட்சத்திரத்திலேயே சனி பகவான் அட்டமச்ச சனியின் பாதிப்புகளை கொடுப்பார். அந்த ஸ்பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற மாதிரி நிலைமை இருக்கும். ஆனாலும் ராசிநாதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. பூர நட்சத்திரக்காரங்களில் வியாபாரிகள் மட்டும் கொஞ்சம் எதையுமே முன்னெடுத்து செய்யாதீங்க. அதாவது வேலைக்காரங்களை நம்பாதீங்க. ஒரு புதிய ஆரம்பம், புதிய தொழில் துவக்கம் அல்லது கடையை விரிவுபடுத்துகிறேன், தொழிலை விரிவுபடுத்துகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். ஆனாலும் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்க போவதில்லை. சின்ன சின்ன விஷயங்களில் பேராசை பெருநஷ்டம் என்பது இருக்கும் என்பதால் யாரையும் நம்பாதீங்க. சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்களை நம்பாதீங்க. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்களை நம்பாதீங்க. மாமா மச்சான் உறவு முறையில் ஏதாவது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது. சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, நான் அரிசி கொண்டு வரேன், நீ உமி கொண்டு வா, 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிட்லான்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். அதை தவிர்த்து விட்டு மற்றபடி உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மக நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத அதே நேரத்தில் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மன அமைதி இருக்காத ஒரு சூழல் இருக்கும். அது கூட மாதத்தின் முற்பகுதியான ஒரு 10-15 நாட்களுக்கு தான். சுக்கிரன் ராசியில் உட்காரும்போது அந்த பிரச்சனைகள் கூட அப்படியே விலகும். சிலருக்கு தைரியம் அதிகமாகும். எதாக இருந்தாலும் சமாளிக்கலான்ற எண்ணங்கள் வரும். சிலருக்கு அதிகார அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு
உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் அமைந்து அதன் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய, எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஜூலை மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இப்போது. கன்னி. கன்னிராசிக்காரர்களுக்கு மிக யோகமான மாதமாக அந்த மாதம் இருக்கும். ராசிநாதன் வக்கரகதியில் முதல்ல 11 இருக்கிறார், அப்புறம் 10க்கு வந்துடுறார். 10, 11 ரெண்டுமே மிகப்பெரிய யோக அமைப்பு. 9ஆம் அதிபதி மாதத்தின் முதற் பகுதியில் 11ஆம் இடத்தில் இருப்பது, லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு புதன் சுக்கிரன் 3 பேரும் இருப்பது நல்ல அமைப்புங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்காரர்களை இப்போ பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதான் உண்மையை சொல்லுவேன். அதுவும் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சேர்க்கை சேரக்கூடிய அமைப்பு. வீடு வாங்கலைன்னா கூட வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, நிலம் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, 1 வருஷத்தில் 6 மாதத்தில் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறது, நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாகக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்குங்க. 6ஆம் இடத்துல ராகு இருந்து போட்டி பொறாமைகளை ஒழித்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவி உறவு ஒரு மாதிரி இருந்தவங்க, காதலன் காதலி உறவு ஒரு மாதிரியாக இருந்தவங்க, கல்யாணத்துக்கு தடை இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ டக்குன்னு 11ஆம் இடத்துல குரு வந்ததுனால இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே கன்னிக்கு வசந்த காலம் வந்துவிட்ட அருமையான நல்ல அமைப்பு இப்போது. போன மாதத்துலேருந்தே குரு பகவான் மாதிரி 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 11இல் இருக்கக்கூடிய குரு 3, 5, 7 இடங்களை பார்ப்பார். இந்த 3 இடங்களும் பலமான ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறனால கடந்த காலத்தில் எவை உங்களுக்கு கிடைக்கவில்லை, எது உங்களுக்கு தட்டி போய் விட்டதோ அதெல்லாம் நல்லா கிடைக்குங்க. படிப்பு நல்லாயிருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு இந்த வருஷத்தில் எந்த காலேஜில் கேட்டிங்களோ, எந்த ஸ்கூலில் கேட்டிங்களோ அது அப்படியே நல்ல விதமாக நடக்கும். மிக முக்கியமாக மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு அதற்கேற்றாற் போல அதே மாதிரியான மேற்படிப்பு அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய அளவில் முன்னேற்றம். இளைய பருவத்தினருக்கு வேலை நல்லா கிடைக்கும், தொழில் நல்லா கிடைக்கும், கவர்மெண்ட் வேலைக்கு பரீட்சை நல்ல விதமாக எழுத முடியும். நீட்டில் பாஸ் ஆவீங்க. ஜூலை மாதம் பாருங்கள், ரிசல்ட் வரும்போது நீட்டில் நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு நல்ல மார்க் எடுத்துகிட்டு கன்னிராசிக்காரர்கள் பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. எதற்கும் கவலைப்படாத ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினர் எல்லாருக்கும் உண்டு. வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திரும்பி வருவார்கள். திரும்பி வருவதற்கு சம்மதம் கொடுப்பாங்க, அல்லது திருமணம் போன்ற விஷயங்களுக்கு அவங்கள சம்மதிக்க வைக்க முடியும். குழந்தைகள் பேச்சை கேட்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு 5ஆம் பாவகத்தை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் நல்லவைகள் நடக்கும். செலவுகள் தாங்க அதிகமாக இருக்கும். மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 12ஆம் இடத்துல உட்கார்றாரு. அதுவும் பெண்வழி உறவுகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. அத்தை, சித்தி, அம்மா, அக்காள், தங்கை, மகள் போன்ற பெண்வழி உறவுகளுக்கு நல்ல சுப செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 ஜூலை மாதம். துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், அப்புறம் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். பாக்கியாதிபதி பாக்கியத்திலே திரும்பி வக்கர நிலைமையில் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. நெகட்டிவ்னு பார்த்தா 8ஆம் இடத்துல செவ்வாய் வரும். 8ஆம் இடத்துல செவ்வாய் மாதத்தின் 20 நாட்கள் இருப்பார். முதல் வாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் 8ல் தான் செவ்வாய் இருக்கிறார். 8ல் செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும்? நல்லா பேசுவீங்க, திட்டுவீங்க யாரையாவது. இது ஒன்று தான். வாக்கில் நாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல வருமானம் வரும், நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம தான் ஏதாவது பேசி கீசி வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது பேசி சண்டை சச்சரவு. யாரை திட்ட முடியும்? பொண்டாட்டியை திட்ட முடியும், இல்லைனா புருஷனை திட்ட முடியும், பிள்ளையை திட்ட முடியும், சொந்தக்காரங்க, நண்பர்கள், இந்த மாதிரி தெரிஞ்சவங்கள தான் திட்ட முடியும். ரோட்டில் போகிறவங்கள திட்ட முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் சண்டை வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குங்க. அதுவும் 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 8ல் வந்ததுக்கப்புறம் வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினால் கோபதாபங்களை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உண்டு. அதே நேரத்தில் அதே செவ்வாய் காசையும் கொடுப்பார். உச்சகுரு இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கிறது. குருவும் செவ்வாய் இருவருமே சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது கடந்த காலத்தில் சம்பாதிக்க முடியாமல் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இப்போது நிலையான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அலுவலகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும். சிலருக்கு தூர இடங்களில் டிரான்ஸ்ஃபர் வித்து ப்ரொமோஷன் கிடைக்கும். தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்பொழுது ஒரு நல்ல நிலைமையில் குருவின் பார்வையிலிருந்து பார்க்குறதுனால விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும், குறிப்பாக தென்னை மர விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நன்மைகள் உண்டுங்க.
ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதைவிட மேலான ஒரு நல்ல நிலைமை இப்போது கண்டிப்பாக வந்திருக்கிறது. ஆகவே துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த தொல்லைகள்லாம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இல்லை. 12 ராசிகளிலேயே கோச்சார கிரகங்கள் அதிகமாக சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக துலாத்திற்கு தான் உண்டு. பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் ஒரு 50 வயது தாண்டிய பெண்களுக்கு கணவர் குழந்தைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இப்போது கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் என்ன ஆசையோ அது நிறைவேறக்கூடிய தன்மை உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா 10ல் குரு இருந்தால் அந்த ஜென்ம குரு இந்த பதவியை பறிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போன மாதமே நல்ல விளக்கத்தை கொடுத்தேன். சிறிய பதவியை பறித்து விட்டு பெரிய பதவியை தருவார் என்பது தான் சர்வ நிச்சயமான ஒரு உண்மை. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், மனசு லேசாக இருக்கும், கஷ்டமில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, உழைப்பின் பயனை நீங்களே அப்படியே அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமையிலேயும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு கவலைப்பட தேவையில்லாத எல்லாவற்றிலும் நிம்மதிகள், சந்தோஷம், குடும்பத்திலும் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த ஜூலை மாதம். விருச்சிகம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு அற்புத மாற்ற முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்னங்க அப்படி சிறப்பு? மாதத்தின் முதல் வாரத்திலே ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். ஏற்கனவே உச்சகுரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மாத ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு புதன் சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். ஆஹா, அற்புதமான நல்ல அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் ஆரம்பிக்குதுங்க. சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க எல்லாரையும் சுறுசுறுப்பாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனால் ஒரு பக்கமே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு ஒன்றுமே கிடையாது. பக்கத்து சீட்டுக்காரர் இப்படி இருக்கிறார், எதிர்த்த வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறார், நான் தான் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாலாருக்கும் உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல அதிர்ஷ்ட தேவதை பக்கத்திலே வந்திருக்கிறா, மடியிலே உட்காந்துருக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக உண்டுங்க. டயலாகாக பேசணுன்னா எவ்வளோ பேசிட்டு போகலாம். எப்படி பேசலாம்னா, வசந்த வாசல் திறந்து விட்டது, பொற்காலத்தின் கதவு திறந்திருக்கிறது, நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது, தங்கமலை பொழிய போகிறதுன்னு எப்படி வேணாலும் பேசலாங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு கோச்சாரங்கள் கை கொடுக்கின்றன. பிறந்த ஜாதக அமைப்பில் மட்டும் 5, 9 லக்னாதிபதி இந்த மாதிரி நல்ல தசாபுக்தியில் நடந்திருந்தால் உங்களில் பலர் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஒரு வருஷத்துக்குள்ளே. ஆனால் இப்போ கோடிலாம் ரொம்ப கம்மிங்க. மெட்ராஸில் ஒரு சொந்த வீடு இருந்தால் அவர் கோடீஸ்வரன் தான். ஒரே ஒரு இப்போ சுபர்மன்னு புறநகர்னு சொல்லுவோமே, அந்த சிட்டியை விட்டு வெளியில் ஒரு கிரவுண்டு நிலம் வச்சுருந்தா கூட அவர் 1 கோடி ரூபாய்க்கு மதிப்பு இருக்கும். ஒரு கோடீஸ்வரனாக தான் இருப்பார். ஆக அதையெல்லாம் விட நல்ல விதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சர்வ நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு. மதிப்பு மரியாதை வரும். எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, எந்த இடத்துல கூனி குறுகி நின்றீங்களோ, எந்த இடத்துல வச்சுக்கிற பார் ஒன்று இப்படியா நான் இன்றைக்கி கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன், அதனால நீ இப்படி பேசுகிற, அவனை எனக்கும் காலம் வரும்டா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணியிருப்பீங்களா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காலம் வந்துருச்சுங்க உங்களுக்கு. யார் உங்களை அவமானப்படுத்தினாரோ அவர் உங்கள் டேபிளில், உங்கள் வாசலில், உங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நின்று பழசெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்காதப்பா, கொஞ்சம் எனக்கு ஃபேவர் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த மாதம் நடந்தே தீரும். ஆக விருச்சிக ராசிக்கார இளைஞர்களுக்கு கோல்டன் பீரியடு. மெதுவாக தான் நல்லது நடக்கும். ஜீபூம்பா மாதிரி ஒரே நாளில் வந்துடாது. நல்லதையே நினைங்க. இதில் இன்னும் ஒன்றுன்னா அட்வைஸ்லாம் கிடையாது ஜோசியத்தில், நல்லதையே நினைப்பீங்க. கிரகங்கள் நல்லாயிருக்கும். வினாசாகாலே விபரீத புத்தின்றாங்கல்ல, கெட்ட காலத்தில் கெட்ட புத்தின்றாங்க. அதுக்கு மறைவில் நல்ல காலத்தில் நல்ல புத்தின்னு சொல்லலாமில்ல. இப்போ நல்ல காலம் வந்துருக்குதுங்க, நல்ல புத்தி தாங்க இருக்கும். முயற்சி நல்லாயிருக்கும், அதை சரியாக செய்ய முடியும். சொந்த பந்தங்கள் கை கொடுக்கும், நட்பு கை கொடுக்கும், மனம் தெளிவாக இருக்கும், கூட்டு முயற்சிகள் பலிக்கும். எல்லாவற்றிலும் ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய, வயதிற்கேற்றாற் போல நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான, போய் சாதிக்க வேண்டிய மாதங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் உச்சனாக இருக்கிறார். ஐயா என்ன தான் இருக்கட்டுங்க, அவர் 8ல் தானங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு
8ஆம் இடத்தில் சுபர் இருந்தால் 8ஆம் இடத்துடைய சுப மாற்றங்கள் சுபத்தன்மைகளை செய்வார் அப்படிங்கிறதாங்க உண்மை. 7ஆம் இடத்தில் இருக்கிறத விட 8ஆம் இடத்தில் இருக்கிறதுக்கு என்னங்க அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அவர் உச்சமாக இருக்கிறார். 3 சுபர்கள் அங்கே 8ஆம் இடத்தில் மாத ஆரம்பத்தில் கூடியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் அப்படியே 6ஆம் இடத்திற்கு வந்து எதிர்ப்புகள், கடன்கள், நோய்கள், சட்ட வழக்குகள் இது சார்ந்த விஷயங்களில் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. ஆக 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய உயர்வு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய சனியை உச்சகுரு பார்ப்பது அதைவிட மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிலும் ஒரு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. என்ன நடக்கும்? சொந்த ஊரில் இருக்க முடியாது, சொந்த மாவட்டத்தில் இருக்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரியான அமைப்புகள் அல்லது அடிக்கடி பயணங்கள், அடிக்கடி அலைச்சல்கள். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறது இல்லையா? 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலே அடிக்கடி பயணங்கள், அலைச்சல்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சில பல நிம்மதிகள் கண்டிப்பாக உண்டு. என்ன நிம்மதிங்க இருக்கும்? இதுவரைக்குமே வெளிநாட்டில் வேலை சரியாக கிடைக்கல, சம்பளம் சரியாக கிடைக்கல, வீடு கட்ட முடியல, அல்லது கடனில் இருக்கிறேன், அது இருக்கிறேன், இது இருக்கிறேன், ஸ்டாண்டர்ட் ஆகலை, பிஆர் கிடைக்கல, கிரீன் கார்டு கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது பாசிட்டிவாக மூவ் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான விஷயங்கள் அப்படியே பாசிட்டிவாக மூவ் ஆகும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு கனவுகள் பலிப்பதற்கான பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே கிளிக் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நீட் எழுதுகிற மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். அப்பா அம்மா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே சவுண்டாக இருந்து உங்களை காலேஜில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. செலவில்லாமே சீட்டு கிடைக்கும். ஓரளவுக்கு மெரிட்லேயே சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அளவுக்கு நிம்மதிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பணம் சம்பாதிக்க முடியும். 3 சுபர்கள் வலுத்து பார்க்குறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் 9ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றார். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும். கோவில் போன்ற விஷயங்களில் நாட்டங்கள் வரும். குலதெய்வ தரிசனம், புனித தலங்களை தரிசிக்கிறது, ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீரமணர் மாதிரியான தெய்வங்களாக மாறினவங்க, மனிதர்களாக பிறந்த தெய்வங்களாக இருந்தவர்களுடைய அதிஷ்டானங்களை போய் தரிசிக்கக்கூடிய புனித வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஒரு பெரிய அளவில் சோதனைகளை சொல்ல முடியாதுங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாபம் வரும். எங்கெங்கெல்லாம் பணம் விட்டீங்களோ அங்கெங்கெல்லாம் வசூல் பண்ண முடியுங்க. எல்லாத்துலேயும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாகத்தாங்க அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். மகரம். பன்னிரண்டு ராசிகள்லேயே மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பு நன்மைகள் ஜூலை மாதம், ஜூன் மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக ஆரம்பிச்சிருக்கு. இது 1 வருஷம் நீடிக்கும். மகர ராசிக்காரர்கள் தகரத்தை தொட்டாலும் தங்கமாகும்னு சொல்லலாம். மகரம் சிகரத்தில் ஏறும்னு ஏதோ ஒரு சனி பயிற்சியில் சொன்னேன். மகரம் சிகரத்தில் ஏறும்ட்டா தாங்க உண்மை. கடந்த 7.5 வருஷமாக சனியின் பாதகமான சாதகமற்ற தன்மைகள்னால ஒரு 7 வருஷம் 5-6 வருஷமாக நல்லா இல்லைங்க. நீங்கள் போன மாதத்துலேருந்து ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரே நேரத்தில் ராசியையும் ராசிநாதனையும் உச்சகுரு பார்ப்பது என்பது எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்காரருக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இப்போது உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆக எல்லா இடத்துலையும் 12 ராசிகளில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. தொட்டது துலங்கும். சோம்பேறித்தனத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான ஒரு நிதான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய நிதான போக்கு இருக்கும். அதாவது இதை செய்யலாம், அதை செய்யலாம், இவரை நம்பலாம், அவரை நம்பலாம், இந்த தொழிலை பண்ணலாம். எந்த ஸ்டெப்பும் மகர ராசிக்காரர்கள் இப்போ தப்பாக எடுத்து வச்சிட மாட்டீங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறதா பண்ணலாம். நல்ல நட்புகள் தான் இப்போது பக்கத்தில் வரும். கெட்ட செய்திகள், கெட்ட உறவுகள், கெட்ட தொடர்புகள் இது பக்கத்திலேயே வராது. கெட்ட எண்ணங்கள் இப்போது வராது. நல்ல டைமில் நல்ல எண்ணங்கள் தான் வரும். தொழில் நல்லா நடக்க போகுது. பணத்தை பெருக்க போகிறீங்க. இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல செய்ய முடியல, சாதிக்க முடியல, தொடர்பு கொள்ள முடியல, இவரை பார்க்க முடியல, அவரை பார்க்க முடியல, இவரை சேர்க்க முடியல, இவரோட சேர்ந்துக்க முடியல, இந்த மாதிரியாக எது முடியல அது முடியலன்னு இருந்தீங்களோ அதெல்லாம் முடியக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. பெரிய அளவில் நன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. வயதிற்கு ஏற்றார் போல் நான் இப்போ சொல்கிறத விட உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மட்டும் கொஞ்சம் நல்ல தசாபுக்திகள் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, கோடிக்கணக்கில் மகர ராசிக்காரர்கள் சம்பாதிக்க போகிறீங்க. இது வரைக்குமே ஒரு லட்சியம் நிறைவேறலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல், நான் சொல்கிறது வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். 20 வயது பையனுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லவைகள் நடக்கும். ஏன்னா அவருக்கு தொழிலை விட காதல் தான் முக்கியம். 30 வயசு ஆன ஆளுக்கு கல்யாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லவைகள் நடக்கும். 40 வயது ஆளுகளுக்கு தொழில் அமைப்புகளில் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். 60-70 வயசு தாண்டவங்களுக்கு பேரம்பேத்தி வகையில் நல்லாயிருக்கும். அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களுடைய மனக்கவலைகள், தனிமை உணர்வுகள் இது எல்லாத்துலேயுமே ஒரு உற்சாக அமைப்புகள் இருக்கும். ஆக
வயதிற்கு ஏற்றாற் போல மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல மாண்புகளை கொடுக்கக்கூடிய, நல்லவைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான மாதமாக ஆரம்ப மாதம்தான். இந்த மாதத்திலே எல்லாம் நடக்கும்னு சொல்ல மாட்டேன். ஒரு வருஷம் டாப் டக்கராக இருக்க போகுது. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க, 3ஆம் இடம் அதீத சுபத்துவத்தில் இருக்க, 7ஆம் இடத்திலிருந்து 3 சுபர்கள் ராசியை பார்க்க, 6ஆம் இடத்திற்கு புதன் திரும்ப போக, 6ஆம் இடத்தில் பாதுகாப்பு கவசம் போல சூரியன் வலுவாக உட்கார்ந்திருக்கக்கூடிய, அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் தரக்கூடிய அமைப்பில் நிறைவாக இருக்குதுங்க இந்த ஜூலை மாதம். வயசுக்கு ஏற்றாற் போல் நல்லதையே நினைங்க, நல்லதைத்தான் நினைப்பீங்க. நல்லது மட்டும்தாங்க மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது நடக்கும். ஜூலை மாதம் அட்டகாசமான மாதங்க. கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் பாவகம் இப்போது பெரிய அளவில் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது. கூடவே 6ஆம் பாவகமும் குரு 6லேருந்து 10 பார்க்குறாரு. 6ல் புதன் சுக்கிரன் குரு 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. கடன்கள் வரும், வந்தால் வந்துட்டு போகுது. வளர்ச்சிக்கான கடன்கள், நோயெல்லாம் வராதுங்க. 6ஆம் பாவகம் அதீத சுபத்துவமாக இருந்தால் நோய் கட்டுக்குள் இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்க அங்கே அடைக்குது, இங்கே அடைக்குது, நெஞ்சு அடைக்குது, காது அடைக்குது, மூக்கு அடைக்குது, அப்படி அடைக்குது, இப்படி அடைக்குது, ஏதோ எனக்கு நடக்குது, நான் என்னமோ ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, இன்னும் 10-15 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. ராசிக்கு குருபார்வை போய்விட்டதே என்று நினைத்தவர்களுக்கு நான் போன மாதமே சொன்ன மாதிரி ராசிநாதனுக்கு குருபார்வை வந்திருப்பது, 2ஆம் இடத்திற்கு குருபார்வை வந்திருப்பது பணம் சம்பாதிக்கக்கூடிய அற்புத அமைப்புகளை காட்டுகிறது. என்னதான் இருந்தாலும் காசு இருந்தால் போருங்க, எல்லாம் வந்துடுங்க. உறவு வந்துடும், நட்பு வந்துடும், ஆரோக்கியம் கிடச்சிரும், மதிப்பு மரியாதை வந்துடும். அந்த சின்ன காகித பேப்பருக்கு தாங்க இப்போதைக்கு மதிப்பு. அதுவும் இப்போ நிறைய ஆன்லைனில் வந்துருச்சுங்க. எல்லாரும் கிரெடிட் கார்டு ஆன்லைன் இப்படி தான் நம்ம பண்ணுறோம். 10 பைசா யாரும் கையில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆக இந்த அமைப்பில் பணம் சம்பாதிக்க போகிறீர்கள். இந்த மாதத்திலிருந்தே நல்ல பணம் சம்பாத்தியம் வரக்கூடிய அமைப்பு, பணத்தின் மூலமாக விலை மதிக்க முடியாத சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது சர்வ நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கடன்கள் அதிகமாக இருக்கிறது மாதிரி வந்தாலும் கூட கடனை பற்றி கவலையே பட வேண்டாம். பெரிய அளவில் கடன் தொல்லைகள் இருக்காது. வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கும். சிலருக்கு ஹவுசிங் லோன் வரும், வண்டி வாகன லோன் வரும். வண்டி வாகனம் வாங்குவீங்க, சொத்து சேர்க்கை இருக்கும், ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்ததை முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சில விஷயங்களில் தைரியம் வரும். அது ஒரு பெரிய அமைப்புங்க. தைரியம் வரும். எதாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், அப்படிலாம் இருக்காதுன்ட்டு. ஏன்னா ஜென்மச்சனி உங்களுக்கு விலகிடுச்சு. ஜென்மச்சனி விலகியதற்கு பிறகு தைரியங்கள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. கும்பராசிக்கு நல்ல அமைப்புகள் அப்படியே படிப்படியாக நடக்கும். அடிக்கடி அலைவீங்க, கையில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாத ஒரு சூழல்கள் வரும். அடிக்கடி அலைச்சல்கள் நிச்சயமாக இருக்கும். எதிலும் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி, இதுவரைக்கும் கை கொடுக்காத ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள் இப்போது கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிப்பாக வரப்போகிறது. என்ன ஒன்று, கொஞ்சம் நம்ம பேசுகிறது நம்ம சொல்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும். ஏற்கனவே கும்பராசிக்காரர்கள் நிறைய யோசிப்பீங்க வேறு. இருந்தாலும் சொல்கிறத நம்புறதா நம்ப வேண்டாமா, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ஒன்று, ஜென்மச்சனியில் 2022, 23, 24 நீங்கள் பட்ட கஷ்டம் மாதிரி இளைய பருவத்தினருக்கு திரும்ப வரப்போகிறதே இல்லை. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல அமைப்புகள் உண்டு. அரசு ஊழியர்கள், அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அரசு வேலை இந்த வருஷத்தில் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. எந்த வேலை, அரசு வேலை தான் இல்லை, எந்த வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க 2026 ஜூலை மாதம். மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் இதைத்தான் ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஜென்மச்சனி அப்பா இவருக்கு இது வேலை விட்டால் வேறு வேலையே இல்லைன்னு நினைப்பீங்க. உண்மையிலேயே இந்த ராசி பலனை அதிகமாக 30 வயதுகளுக்கு உட்பட்டவங்க தான் பார்க்குறீங்க. பெரியவங்க ஒரு 2ஆம் பட்சம் தான். ராசி பலன்களை சமூக ஊடகங்களில் பார்க்குறது பெரும்பாலும் அந்த 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அழுத பொம்மை போடுவீங்க பாருங்கள், கமெண்ட்டில் அப்படியே அழுகையாக பொம்மை போடுவீங்க. அந்த அளவுக்கு தான் மீனராசிக்காரர்களுடைய நிலைமைகள்லாம் இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர ஆரம்பித்து விட்ட மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் லேசாக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பாக அமையும். ஏன்னு சொன்னால் இந்த மாதத்துலேருந்து, போன மாதத்துலேருந்தே உங்களுடைய நட்சத்திரத்தில் அப்படியே போகிறாரு. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நான் சொல்கிறேன், நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்காது. அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோக பலன்கள். 5ஆம் இடத்துல உச்சகுரு உட்கார்ந்து 5ஆம் பாவகத்தில் 3 சுபர்கள் இருக்கிறதுனால பிள்ளைகளால் நல்ல சந்தோஷம். சிலருக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பது, சிறு குழந்தைகளால் யோகங்கள், குழந்தைகள் நோய் அப்படி இப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே அது நோய் தீரக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் நடக்கலை, குழந்தைகள் பேசுகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இளைஞர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மனக்கவலை இருக்குங்க.
அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு இப்போ தாங்க காதலில் தோல்வி வரும். இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான பழக்கம். எங்கள் காலத்தில் வந்து உலகே மாயம் வாழ்வே மாயம்னு ஒரு நாய்க்குட்டியை போட்டுக்கிட்டு தேவதாஸ் அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு இப்படி கையில் ஒரு பாட்டிலை வச்சுக்கிட்டு திரிவாருங்க. இதெல்லாம் எங்கள் காலங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி நெட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது வாழ்க்கை மாறினா என்னங்க, இது மாறினா என்னங்க, ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளை தானேங்க. இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தங்கள் வருங்க. இளைய பருவத்தினருக்கு மட்டும் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு தடை இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. 12 ராசிக்காரங்களுக்கு நல்லதாகவே ராசி பலனை சொல்லிட்டு போகவே முடியாதுங்க. ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்து தான் தீரும். அதே நேரத்தில் வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்கும். மீனராசிக்கார 10-15 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்கலைங்க, 10 மார்க்கு கம்மியாக வாங்கும். ஆனால் இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். காலேஜில் வந்து தேவையில்லாத சில பிரச்சனைகள் அது இதெல்லாம் வந்து ஏன்னா இன்னும் திறக்கலை. ஆனால் காலேஜுக்குள்ளே அது கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளை நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய சில நிலைகளை இப்போது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் இருக்கின்றன. ஆனால் ஒரு வார்த்தை, எதையும் தாங்கும் எதையும்ன்றாங்களே, ஒரு கஷ்டம் வருது, நம்ம தாங்குறோமா தாங்கலைன்றதான் பிரச்சனை. இங்கே ராசிநாதனாகிய குரு பகவான் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வந்திருக்கின்ற கஷ்டத்தை தாங்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இளம் பருவத்தினர் சோதனையில் தங்கத்தை வந்து சோதனை பண்ணி தங்கத்தை வந்து சுட்டால் தான் அது தக்கன்னு வரும். அந்த சோதனையிலிருந்து நன்கு வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இளம் பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. மத்தியம வயதை தாண்டினவங்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்குங்க. ராசிநாதன் வலுத்திருக்கனால அந்தஸ்து கௌரவம் உயரும், வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் வருமானங்கள் கூடுதலாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கும். பரவாயில்லப்பா, இன்றைக்கி சாப்பிடல, 4 ஊர் சுற்றணும், ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிது, அந்த மாதிரியாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். குடும்பம் மிகப்பெரிய அமைதி அமைப்புள்ள சர்வ நிச்சயமாக இருக்கும். எதையும் ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது நடுத்தர வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்குதுங்க. ஆக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பேராசை பரிநஷ்டம் என்கின்றதை மனசில் கவனமாக வச்சுக்கிட்டு நண்பர்கள், உறவுகள், காதல்கள் போன்ற அமைப்புகளில் சக்தியை விரயம் பண்ணாமல் உழைப்பின் மூலமாக ஒரு அமைதி, உழைப்பின் மூலமாக ஒரு நல்ல விதமான உயர்வுகளை இளைய பருவத்தினர் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. இளைய பருவத்தினை தவிர்த்து நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு சோகங்கள் எதுவுமே இருக்காது. அவர்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள், அமைதி, பெரிய அளவில் குடும்பத்தில் மேன்மை இருக்கக்கூடிய இயல்பான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. 2026 ஜூலை மாதம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது